இது மொத்தம் 1 ஏக்கர் இருக்குது. இந்த 1 ஏக்கரை ரொம்ப ரசனையாக தோட்டத்துக்காரர் வந்து ரொம்ப ரசனையாக ரெடி பண்ணியிருக்காரு. அது எப்படின்னு பார்ப்போம் வாங்க. இது பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு 25 சென்ட் இருக்கும். இது வந்து எப்படின்னா இந்த ஆடு மாடு இந்த மாதிரி வளர்த்துக்கிறதுக்கு வெத்து இடமா கிடக்குது பார்த்திங்களா. இதில் வந்து ஆடு மாடு வளர்த்துக்கிறதுக்கு வச்சுருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இது தனியாக ஒரு செட்டப் மாதிரி அடைச்சிருக்காங்க. ஆடை உள்ளே அடைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னும் ரெடி பண்ணல, ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து இந்த கொட்டகை வந்து மாட்டுக்கு ஆடும் உள்ளே போய் இப்போதைக்கு அடைஞ்சிக்கிடுதுங்க. சரியா, இந்த ஒரு செட்டப்பு. அதுக்கு அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா விவசாயமும் பண்ணணும் சேர்த்து அப்படிங்கிறதுனால ஒரு 300 வாழை போட்டிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இது ஒரு 300 வாழை. இது என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா பூலாஞ்செண்டும்பாங்கள்ல அந்த வாழை போட்டிருக்காங்க. தாரெலாம் நல்லா செழிப்பாக குலைச்சிருக்குது பாருங்கள். நல்ல செழிப்பான இடம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும். நல்ல தண்ணி. ஆமாம், தண்ணியில் நல்லா பஞ்சமே கிடையாது, நல்லாயிருக்கும். இது ஒரு 300 வாழை. அதை கடந்து போனால் போட்டோம், ஆடு மாடு கோழி போட்டிருக்கோம், வாழை வச்சுருக்கோம். வந்தால் பசியாரணும் பார்த்திங்களா, அதுக்காக கொஞ்சம் கொய்யா பாருங்கள். கொய்யா தோட்டம் கொஞ்சம் ஒரு 30-40 கன்று இருக்கும் கொய்யா கன்று. அது இப்படி வச்சுருக்குறாங்க. எல்லாம் ஒரு மைண்டடோட செட்டப்போடு அமைச்சிருக்காங்க இடத்த. அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தப்பறம் இந்த ஆடு மாடுக்கு தேவையான தீவனம் இதில் போட்டிருந்தாங்க. இந்த பாருங்கள், இந்த வெத்தா கிடக்க இந்த இடம் இது ஃபுல்லாகவே வந்து தீவனம் போட்டிருந்தாங்க. இது ஒரு 10 சென்டில் போட்டிருப்பாங்க தீவனத்தை. தீவனம் வந்து இப்போ வந்து அடுத்த செட்டு மாற்றணுங்கிறதுக்காக அப்படி போட்டிருக்காங்க. நம்ம இதை அழிச்சிட்டு 2வது விதை ஊணுவாங்க இது. அப்புறம் பார்த்திங்கன்னா கோழி செட்டு. கோழி செட்டப் வந்து பார்த்திங்கன்னா கோழியோட நல்ல செட்டப்போடு அப்படி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கும் பாருங்கள். அதை பார்த்திங்கன்னா கோழிக்கு தேவையான இணலுக்கு முதல்ல ரெடி பண்ணிட்டாங்க. முருங்கை மரம், தென்னை மரம், எல்லா பழ வகைகள். நம்ம வந்தால் பசியாடுறதுக்காக பழ வகைகள் அது இது தென்னையை சுற்றி வச்சு விட்டுட்டு நிறைய பழ வகைகள், இந்த வாட்டர் ஆப்பிளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய இணலுக்கு நிறையா உருவாக்கி வச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா செட்டு, கோழி செட்டை பாருங்கள். 2000 கோழி வளர்க்கலாம் அந்த அளவுக்கு ஒரு 2 செட்டு. பார்த்திங்கன்னா தெரியும் கோழி எவ்வளோ ஆக்டிவாக எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். செட்டுக்குள்ளே இது செட்டுக்குள்ளே விடலை, வெளிமேய்ச்சலுக்கு போயிட்டு செட்டுக்குள்ளே அடைஞ்சிக்கிறதுக்கு. நைட்டு மட்டும் செட்டில் அடையும் கோழி. இப்போ வெயில் ரொம்ப இருக்கிறனால உள்ளே இருக்கிறாங்க கோழியெல்லாம். கோழிலாம் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது பாருங்கள். நல்லா சூப்பரான செட்டப்பு. இது அடைக்கோழியை அடைச்சிக்கிற மாதிரி ஒரு செட்டப்பு. நல்ல ஐடியாவோடு பண்ணியிருக்காரு இடத்துக்காரு. இது ஃபுல்லாக 1 ஏக்கரு பாருங்கள். தனித்தனி செட்டப்பாக நல்லா இருக்கும்.